மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. அவர் உங்களை வாழ வைத்திருக்கிறார். மரண கட்டிலிருந்து வாழ வைத்திருக்கிறார். பிசாசின் பிடியிலிருந்து உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். இருளிலே இருந்த உங்களை அவர் வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லே. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. சிங்காசனத்தை நோக்கி பாருங்க. அவர் வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் வைத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற நன்மையை, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனிதனும் பறிக்க முடியாது. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராவது பறிக்க நினைக்கிறார்களா? உனக்கு வருகிற நன்மைகளை, உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை யாராவது பறிக்க நினைக்கிறாங்களா? அவங்க விழுந்து போவாங்க. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். உன்னை வாழ வைப்பார். உன்னை திடனற்று போக பண்ண மாட்டார். ஓ, திடமாய் இருப்பாய், தைரியமாய் இருப்பாய், விசுவாசமாய் இருப்பாய். அவரை நம்பு மகளே, அவரை பிடித்துக்கோ, அவரை பிடித்துக்கோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உங்களை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. பாருங்க. அப்பான்னு கூப்பிடுவே. உங்கள் அம்மானு கூப்பிடுவே. உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. அப்பானு கூப்பிடுவே. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. அம்மானு கூப்பிடுவே. கருணை என்னை கண்டத பார்த்தா அப்பானு கூப்பிடணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா உம்மை அம்மானு கூப்பிடணும். உன்னை கெஞ்சுவதும் ஏந்துவதும் பார்த்தா அம்மானு கூப்பிடணும். Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி Hallelujah. Hallelujah. கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அநேக மக்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேரா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி வருகிறோ உங்கள் நடுவிலே இருப்பேன், உங்க நடுவிலே வாசம் பண்ணுவேன். இந்த மாலை வேளையிலே வாசமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் கொஞ்சம் தாய்மார்களை கொண்டு வந்தீர், நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான தேவனே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சொன்ன இப்ப நம்முடைய ஜெபத்துல ஒரு 30 20 40 பேர் வருவாங்க. எல்லாரும் சேர்ந்தா ஒரு 40 பேர் இருப்பாங்களா? அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஐயா
நீங்க நடத்துறீங்களே அவங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டாங்களா, ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்காங்களா? இன்றைக்கு நான் ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ஒரு பெரிய அறைக்குள்ள, அந்த இது மாதிரி ஒரு வீடை பூட்டி கொண்டு அந்த அறைக்குள்ள நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அப்ப அந்த ஐயா என்னை பார்க்க வந்தார். ஐயா, நீங்க ஜெபம் பண்றீங்களே, ஊழியர் செய்றீங்களே, அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டாங்களா, மனம் திரும்பிட்டாங்களா, ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஐயா, நான் இந்த வாரம் போறேன், அந்த மக்களை சந்திப்பேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்னு கேட்டுட்டு வந்திருக்கிறேன். உண்மையா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும் கையை வைக்கிறீங்க. யாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? வெரி குட், கை தட்டுங்க உங்களுக்கு. அலையலையா? சரி, நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும். அலையலையா? மனம் திரும்பணும் என்ன தெரியுமா? ஒருவேளை மனிதனுக்கு உயிருக்கு கேரண்டி இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நான் இருக்கிறேன், இன்னைக்கே மறுத்தா எனக்கு பயம் இல்லை, ஏசப்பாவுடைய பிள்ளையாய் போயிருவேன் பரலோகம். அலையலையா? அந்த ஒரே ஒரு வாழ்க்கைக்காக தான் அந்த இயேசுடைய சமூகம். அதுதான் அவனுடைய அன்பை சொல்றான். வலுக்கட்டாயமாய் இல்ல, व्यसனமாயும் இல்ல, கட்டாயமாயும் இல்ல. நான் எல்லா ஆர்டினேஷன் எடுத்திருக்கிறேன். பாஸ்ட் ஆர்டினேஷன், மேரேஜ், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அப்பதான் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காம ரட்சிக்கப்படாம குடிப்பழக்கத்தை வைக்க கூடாது, பாக்கு போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சினிமா பார்க்க கூடாது, கெட்ட வார்த்தை ஒருபாடு பார்க்க கூடாது, அடுத்தவங்க கொடுத்து குறை சொல்லக்கூடாது. இப்படி சகல திட்டங்களும் சகல நோக்கங்களும் இருக்குது. இது மாதிரிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். நல்லா யோசிங்க, சிந்திங்க, மனதில் வைத்து ஜெபிங்க. சீக்கிரம் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை